வரண்டா வரண்டா வரண்டா. வா 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 வா. வந்து நல்ல பவரா தெரியாது, ஒரு ஷேடோ மாதிரி தான் தெரியும். அண்ட் இந்த ஃபிஷஸ்க்கு வந்து டீத் வந்து நெக்கில் இருக்கும். ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஃபீட் பண்ணுறாங்க. என் பக்கத்தில் பாருங்க ஃபிஷ்லாம் எவ்வளோ பக்கத்தில் போகுது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இமான் டாக்கிஸ். நான் உங்கள் இமான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க விஜிபி மெரைன் கிங்டமுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏகப்பட்ட ஃபன் உள்ளே இருக்க போது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 745 rupees. ஸோ இந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு கொடுத்து தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ரி போனோம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. உள்ளே ரொம்ப சில்லுன்னு தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய மீன் பாருடி. என்ன மீன் அது? எனக்கு தெரிஞ்சு கண்ட மீன் நினைக்கிறேன். இது மிஸ்ஸா இருக்கு. இங்க போறடி. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருது ரெடி. தள்ளிக்கோ. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு, சிரிக்க பழகு. கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செட்டப் வச்சுருக்காங்க. சுற்றி வந்து மீன் வச்சுருக்காங்க. நம்ம நடுவில் வந்து உள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இடம் இருக்குது. வாங்க அது உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். லைட்டா பயமா இருக்குடா. டே இங்க பாரு, அந்த மீன்லாம் மோசமா இருக்குடா, பாம்பு மாதிரி. பயமா இருக்கு. வா, எப்படி இருக்க? வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு டேங்க்ல இருக்க ஃபிஷ்ஷோட டைப் என்ன, அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஃபீட் பண்ணுறாங்க. எவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க. நம்மளாம் போனால் எவ்வளோ பயப்படுவோம். நல்லா சாப்பிடுதுங்க ஹெல்த்தா. என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு முடியும் முகரே பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து Zone 1ல இருக்க ஃபிஷ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து Zone 2. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோய் கார்ப் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜப்பான் ஃபிஷ் ஆமாம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மீனும். ஆனால் இது வந்து டச்லாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. நீங்களும் டச் பண்ணாமல் இருங்க. பிகாஸ் வந்து இதுவே வந்து சம்டைம்ஸ் நமக்கு இன்ஃபெக்ஷனும் ஆகலாம். ஸோ அதனால் வந்து சேஃபாக அழகாக பார்த்தோமா ரசிச்சோமா அப்படின்ற மாதிரி போயிடலாம். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி மஷீர் அப்படின்ற ஒரு ஃபிஷ் தான். இது வந்து ஒரிசாவில் வந்து மகாநதி அப்படின்ற ஒரு ரிவரில் மட்டும் தான் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா. ஸோ வாங்க அந்த மீன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கார்னர்ல இருக்கிறது வந்து கோச் கேட்ஃபிஷ் ஆர் ஜெயின் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா 6.6 feet வரைக்கும் க்ரோ அப் ஆகும். அவ்வளோ க்ரோ அப் ஆகும். சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் கோல்டு மாதிரி இருக்குது. ஏன் அந்த மாதிரி? இல்லை, அது வந்து சாண்டோட கலர், சாண்ட்லேருந்து வர அந்த கிளிட்டர்ஸ் மாதிரி. அண்ட் அது வந்து கோச் கேட்ஃபிஷ். இது எல்லாமே ஸ்டிங்ரேஸ். மேம், இவங்க வந்து மண்ணுலலாம் இருக்க மாட்டாங்களா? இப்படி மேலே தான் இருப்பாங்க. மண்ணுக்குள்ள, அதனால தான் மண்ணே போடுவாங்க. ஏஞ்சல் ஃபிஷஸ் கிடையாது. ஓகே. இது வந்து சில்வர் மோனி. பார்க்கறதுக்கு ஏஞ்சல் ஃபிஷஸ் மாதிரி சி ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இது சி ஏஞ்சல்ஸ் கிடையாது. இது வந்து சில்வர் மோனி. இந்த ரெட் பிளாக் கலர் டைல், சாரி எல்லோ டைல், எல்லோ வித் பிளாக் இருக்கு. இது வந்து சில்வர் மோனி. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபிஷஸ் கிளிட்டர்ஸ் மாதிரி இருக்கும், பிளாக் கலர் ஸ்டைப். அது வந்து pearl spot or green cromine சொல்லுவாங்க. அது வந்து கேரளாவோட ஸ்டேட் ஃபிஷ். தமிழ்ல இவங்க எல்லாமே வந்து கேரளால தான் இருப்பாங்க. அந்த ஃபிஷஸ் மட்டும் கேரளா. இவங்கெல்லாம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல வாழக்கூடிய மீன்கள். இதுல ஒரு இது என்னன்னா, உங்களுக்கு இந்த ஃபிஷ் தெரியும், ஆனா அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இருங்க நாங்க பாக்குறோம். என்ன சங்கரா மீன் தெரியும் தானே? சங்கரா மீன் தெரியும்.
சங்கரா மீன் என்ன கலர்ல இருக்கும்? மோஸ்டா ஆரஞ்சு கலர்ல லைட் yellow golden சாரி yellow and pinkish கலர்ல இருக்கும். ஓகே கரெக்ட். பட் இங்க வந்து இது ஃபுல்லாமே சங்கரா மீனோட ஃபேமிலிஸ் தான். ஓ அப்படிங்களா? ஆனா உங்களுக்கு தெரியாது சங்கரா மீன்ல இத்தனை வெரைட்டி இருக்குன்னு. அதாவது ஸ்னாப்பர்ஸ். அப்ப மெரைன் கிண்டம்ல சங்கரா மீன் வச்சிருக்கீங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. porcupine இது puffer ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தான். பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ்? இது porcupine. ஹெட் டிஃபரன்ஸா? இதுக்கு ஸ்பைன்ஸ் இருக்கும், அது வித்அவுட் ஸ்பைன்ஸ். அதுக்கு முள்ளு இருக்கும், அதுக்கு முள்ளு இருக்காது. அண்ட் ரெண்டுமே வெனமஸ். அதாவது அதோட பாடி பார்ட்ஸ்ல பாயிண்ட்ஸ் இருக்கும், சாப்பிட்டா செத்து போயிடும். இதை சாப்பிடக்கூடாது. ஓ. அண்ட் இது எல்லாமே ட்ரிவாலிஸ் பாறை மீன்களோட வகைகள்னு சொல்லலாம். இவங்கலாம் எங்க இருப்பாங்க? இவங்களும் வந்து கோஸ்டல் இது கடல் இது வந்து கடற்கரை ஓரங்கள், அதாவது கடல்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள வாழக்கூடிய மீன்களை இந்த 4th ஜோன்ல பார்க்கலாம். ஓகே ஓகே சூப்பரா இருக்கு. மேம் இது உள்ள இருக்க மீன்லாம் என்ன மீன்? ஆம்பஸ்ட்ரா. ஓகே. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்ல வச்சிருக்கீங்க சூப்பரா. எல்லா ஃபிஷஸ் எல்லா டேங்க்கும் ஒரே மாதிரி இருந்தால் கொஞ்சம் நமக்கு போர் அடிக்கும். பட் இப்படி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேலை நீங்கள் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீமோ ஃபிஷ்ஷு. நமக்கு தெரிஞ்சதுலேயே ஒரே ஒரு ஃபிஷ்னா இது மட்டும்தான். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பார்க்கலாம். மேம் இந்த ஃபிஷ் பற்றி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து மொத்தம் 3 டைப்பான கிளவுன் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஓகே. ஸோ கிளவுன் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஜெண்டராக சேஞ்ச் பண்ணோம். எப்படின்னா ஒரு குரூப்பான ஃபிஷ்ஷஸ் ஜெண்டராக சேஞ்ச் பண்ணும். இப்போ ஒரு குரூப்பான ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு ஃபீமேல் அடல்ட் ஃபீமேல் இருக்கும். அந்த ஃபீமேல் வந்து இறந்துட்டாலோ இல்லை அந்த குரூப்பை விட்டு தனியாக பிரிஞ்சு போயிட்டாலோ அதில் உள்ள மேல் அடல்ட்டு தன்னோட ஜெண்டரை சேஞ்ச் பண்ணிக்கும், மேல் டு ஃபீமேல். அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே born in male. ஓ ஓகே ஓகே ஓகே. அண்ட் இங்கே நீங்கள் ஃப்ளவர்ஸ் போல் மாதிரி பார்க்குறது வந்து சி அனிமல்ஸ். சி அனிமல்ஸா? எஸ். வாவ். இந்த சி அனிமல்ஸுக்கும் அண்ட் கிளவுன் ஃபிஷ்ஷஸுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் இப்போ கடலுக்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னா சி அனிமல்ஸை எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக கிளவுன் ஃபிஷ்ஷஸ் வந்து செட்டப் பண்ணாங்க. எல்லாமே அலைவ், எல்லாமே மூவ் பண்ணுங்க. நீங்கள் சி அனிமல்ஸை பார்க்குற இடத்துல கிளவுன் ஃபிஷ்ஷஸை பார்க்கலாம். கிளவுன் ஃபிஷ்ஷஸ் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சி அனிமல்ஸ் இருக்கும். ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். இது எல்லாமே அலைவில் தான் இருக்கும், எல்லாமே உயிரோட தான் இருக்கும். நீங்கள் உள்ள கூட போயிட்டு பார்க்கலாம். ஃபிஷ்ஷஸ் ஓகே. இட்ஸ் அ venomous one. அதோட பாடியில் ஒரு சில பார்ட்ஸில் நீடில் மாதிரி இருக்கும். அந்த பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெனம் பாய்சன் இருக்குது. பாய்சன் இருக்கும். ஓகே. வெனம் வேறு பாய்சன் வேறு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால இவங்க மட்டும் எப்பவுமே தனியாக விட்டுருப்பீங்க. பட் இந்த டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்கூபா டைவர்ஸ் உள்ள இறங்கி தான் இருப்பாங்க. குழந்தையா இல்லை இவங்க அடல்ட்டா? அடல்ட். இவங்களோட சைஸ் வந்து இவ்வளோ தான் வளரும். இன்னும் கொஞ்சம் க்ரோ அப் ஆகும். ஓ சூப்பர். பேபியாக இருக்கும்போது நல்லா ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சில் இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கலர் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகும். இதுக்கு மெயில் ஃபீமேல்லாம் எல்லாமே ஒரே கலரில் தான் ஒரே இருக்கும். மாதிரி தான். இவங்களை பற்றி சொல்லுங்க மேம். இது ஸ்டைப்டு கேட்ஃபிஷ், இதுவும் வெனமஸ் தான். ஓ ஓகே ஓகே. அவங்கள விட இவங்க கொஞ்சம் ஹை காஸ்ட். இது கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் கம்மி. அதோட பார்க்க ரொம்ப அழகாக கம்மி. இருக்கும். அந்த பார்த்தா அந்த ஃபீல் தெரியல உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குமா விஷயம் அப்படின்னு. அண்ட் இதில் வந்து எக் வச்சுருக்கேன். ஓ ஓகே ஓகே. அவங்க வந்து எக் வச்சுருக்காங்க. பாருங்க ஃபிஷ்லாம் எவ்வளோ பக்கத்தில் போகுது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து தொட போகிறோம். இதை தொடறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கான். அது வந்து இங்கே இருக்கிற ஒருத்தவங்க மேம் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ போயிட்டு ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து நம்ம தொட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்காங்க. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இதை டச் பண்ணும்போது நம்ம வந்து லைட்டாக டச் பண்ணணுமா? ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. அண்ட் அதோட மேல உள்ள ஸ்கின்ஸ் மட்டும் தான் ரஃப்பா இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டோன்ஸ் தொடுற மாதிரி தான் இருக்கு மேம். மூவ் பண்ண கூடாது. நான் டோட்டலி மூவ் ஆகும். சோ இங்க தொடலாம். இங்க வா. அண்ட் உங்களுக்கு ஸ்டார் ஃபிஷஸ் வந்து 5 ounceல இருக்கும்னு தானே உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் தள்ளி நில்லுங்க. இதுல முக்கியமான ஒண்ணு காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஸ்டார் ஃபிஷஸ் வந்து 5 ounceல இருக்குன்னு தான் உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டார் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 40 ounce வரைக்கும் இருக்கிற ஸ்டார் ஃபிஷஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாருங்க ஒரு 6 ounce உள்ள 6 10. ஓகே. செம்மையா இருக்கு பாத்தியா? சத்தமா பாரு.
ஏய் வரண்டா வரண்டா வரண்டா. வா 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 வா. இது வந்து லாப்ஸ்டர், பெயிண்டட் ஸ்பைனி லாப்ஸ்டர். இது வந்து சிங்கி இறால்னு சொல்லுவாங்க. ஓகே. இறால் வகையில இது கொஞ்சம் இன்னும் நல்லா க்ரோ அப் ஆகும். இவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லி. இவங்க யாரையும் ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. எல்லாமே ஒன்னோட ஒன்று மேலே படுத்துதான் கிடையாது. நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க. என்னமா இருக்கு கலர், பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. இது வந்து ஜெல்லி ஃபிஷஸ். இந்த ஜெல்லி ஃபிஷஸ் எதுவுமே ஃபிஷஸே கிடையாது. ஏன்னா இது 95% பார்த்தீங்கன்னா வாட்டரால் இதாகும். அதோட பாடி ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்கும். ஓகே. அண்ட் இது வந்து இம்மார்டல். ஓ சூப்பர். ஜெல்லி ஃபிஷஸ் ரொம்ப பாய்சனஸா இல்லை? இல்லை, இது வந்து பாய்சன்லாம் கிடையாது. ஏன்னா இந்த வழியாக தான் ஃபீடே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்க, நம்ம வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா இங்கே மர்மைட் ட்ரெஸ்லாம் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. அண்ட் இவங்களே வந்து ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணுவாங்க. அதுக்கு 350 வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஷூட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம். இந்த அக்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டனல் பார்த்தீங்கன்னா 70 மீட்டர் டனல் அக்வாரியம் சொல்லுவாங்க. இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபிஷஸ்லாம் இருக்குன்னா இந்த டனல் அதாவது இதுதான் மெயின் டேங்க். இது பார்த்தீங்கன்னா 2.7 million liters of salt water இருக்கு. And in the single tank we are having 92 species of variety fishes. அதோட நேம் லெமன் ஷார்க். மேம் இப்போ உள்ள இருக்க ஸ்கூபா டைவிங் பண்ணா இந்த ஷார்க்ல தான் பண்ணுவீங்களா? இதே மெயின் டேங்க்ல தான் பண்ணுவாங்க. இதே மெயின் டேங்க்லயா? ஷார்க் வித் ஸ்கூபா டைவிங். அண்ட் இத பாத்துக்கங்க, இதுதான் வந்து குரூப்பர் ஃபிஷ். இட்ஸ் a gender changing. அதுவும் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணும். இந்த டேங்க் பார்த்தீங்களா, மொத்தம் 3 டேங்க் இருக்குது. வேற மாதிரி இருக்குது, ஏன்னா இதில் நிறைய ஷார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்கூபா டைவிங்கும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஸ்கூபா டைவிங் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 4500 rupees பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்களா வேறு லெவல் ஃபீல். ஸோ நாங்களே வந்து போகலான்னு இருந்தோம், பட் இப்போ பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் போக முடியல. நான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் போவேன். எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. பாருங்களேன், அந்த ஷார்க்குக்கு நடுவில் ஒருத்தவங்க ட்ரைனர் வச்சு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுக்காகவே வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. வேற லெவல். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபிஷ், என்னென்ன டைப்பு, அப்புறம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப கிளியராக வந்து மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். அன்எக்ஸ்பெக்டட். நீங்கள் வந்து இந்த இடத்துல இவ்வளோ சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஸோ கைஸ் இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில்